வணக்கம் மக்களே, நான் உங்கள் நாமக்கல் நதி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோலார் பேருந்து நிலையத்தில் இருக்கிறோம். அந்த பேருந்து நிலையத்தை தான் இன்றைக்கி பார்வையிட போகிறோம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 5/12/2025 தேதியில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த பேருந்து நிலையம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாநகர மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருந்தது. மிகச்சிறப்பான முறையில் இங்கிருந்து கரூர் பயணிக்கக்கூடிய பேருந்து மற்றும் ஊஞ்சலூர், அதுக்கப்புறம் அங்கே ஒரு பேருந்து வருது, அதை பார்த்துட்ருக்கீங்க நீங்கள். கரூர் பேருந்து இந்த வழியாக தான் பயணிக்குது. இந்த ஈரோடு மக்களுக்கு இந்த புதிய சோலார் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. நேற்றிலிருந்து திறக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மிகச்சிறப்பான முறையில் இந்த இடம் அற்புதமாக கிட்டத்தட்ட பக்கத்துலேயே ஒக்கராயம்பேட்டை வழி அப்படியே நாமக்கல் பயணிக்கக்கூடிய பைபாஸ் சாலையும் போட்டிருக்காங்க. பொதுமக்கள் எளிதில் பயணம் செய்யக்கூடிய இந்த புதிய பேருந்து நிலையம் மிகச்சிறப்பான அமைந்திருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த சோலார் பேருந்து நிலைய உள்பகுதியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. புதிய பேருந்து நிலையம் சோலார் அமைஞ்சிருக்கிறது இடத்தை தான் நீங்கள் பார்வையிட்டுருக்கீங்க. மக்களே, நாமக்கல் நதி யூடியூப் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஒரு ஷேர் பண்ணிங்க. மிகச்சிறப்பான முறையில் இந்த 2 சக்கர வாகனங்கள் நிறுத்தும் பகுதி, இந்த பக்கம் பேருந்து நிலையம் சுற்றி நாம் பார்த்துட்ருக்கோம். இந்த சோலார் பேருந்து நிலையம் இதுதான் வந்திருக்குது. மிகச்சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்குது மக்களே. இந்த பேருந்து நிலையம் சோலார் புதிய பேருந்து நிலையம். இந்த திருச்சி, தென் மாவட்டங்கள் செல்லக்கூடிய பேருந்துகள்லாம் திருச்சி, திண்டுக்கல், தஞ்சாவூர், ராமேஸ்வரம் இந்த மாதிரி ஊர்களுக்கெல்லாம் இங்கே பேருந்துகள் நின்று கொண்டிருக்கிறது. அதுதான் நீங்கள் எல்லா ஈரோடு மக்கள் பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் நாமக்கல் நதி. மக்களே, இங்கே ஒரு அதிகாரி நம்ம பார்த்துருக்குறோம், அந்தோணி சகாயராஜ் சார். இங்கே இந்த புதிய பேருந்து நிலையத்திலேருந்து எந்தெந்த ஊருக்கெலாம் பஸ் இருக்குது? கரூர், திருச்சி, மதுரை, ஓகே, அப்புறம் தேனி, கம்பம், நாகர்கோவில், கன்னியாகுமரி, தென் மாவட்டம் பூரா இங்கே தான் வரும். இப்போ நான் அந்த பழைய பேருந்து நிலையத்தில் இருக்குது. அங்கேருந்து இங்கே வரத்துக்கு பேருந்துலாம் கனெக்ட் பண்ணி தனியாக சிறப்பு பேருந்து 4 பேருக்கு போட்டுருக்காங்க. 4 பேருந்து போட்டிருக்காங்க. சரி. இப்போ எல்லா வண்டியும் இப்போ கோயம்புத்தூர் போகிறதுன்னா அந்த செட் அது போக முடியாது. அந்த செட்டில் என்னென்ன இருக்குது? பழைய கோயம்புத்தூர், திருப்பூர், கோயம்புத்தூர், அந்த இது அப்படி தான். ஊட்டி, மேட்டுப்பாளையம் போய் அவங்க அப்படி தான். நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி, மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. நாமக்கல் நதி யூடியூப் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மக்களே. ஈரோடு பொதுமக்களுக்காக உங்களுக்காக இந்த புதிய பேருந்து நிலையம் மிகச்சிறப்பான முறையில் சோலாரில் திறக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் வசதியை நிறைய ஏற்படுத்தியிருக்கிறாங்க. பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் நாமக்கல் நதி.